வணக்கம் நண்பர்களே. நிறைய கேள்விகள் நம்மளோட இணையதளத்தில் கேட்டிருந்தீங்க. அதில் குறிப்பாக அதிகமாக இந்த வாரம் வந்த கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் இவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, நல்லா நாங்கள் சாப்பிட கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்றாங்க, ஆனாலும் நல்லா அந்த வயதுக்கு ஏற்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ இவங்களுக்கு சில மூலிகைகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் பயன்படுத்தலாமா? அதில் அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, அஸ்வகந்தா சொல்லக்கூடிய அமுக்கராங்கிழங்கு. அதுக்கடுத்து தண்ணீர் வீட்டான் கிழங்கு பெண்களுக்கு கொடுக்கலாம், இது ஆண்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. சரி, இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பல கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சென்டென்ஸில் சொல்லணும்னா, என் குழந்தை ஒல்லியாக இருக்குது, இவங்களுக்கு உடம்பு தேற்றுறதுக்காக அஸ்வகந்தா சதாவரி கொடுக்கலாமா? பெண்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சதாவரி கொடுக்கலாமா? இரண்டு மூலிகைகளும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளுக்கும் எந்த வயதில் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கலாம். அது எவ்வளோ எடுத்துக்கலாம், அது எடுத்துக்கிட்டால் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா ஒரு 1/4 டீஸ்பூன், சதாவரி ஒரு 1/4 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து இரவு நேரத்தில் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பு நல்ல தேற்றல் கிடைக்கும். அதாவது உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதே போல் ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணும். உடல் நல்ல தேற்றம் அடைந்து நல்ல வலிமையோடு இருப்பாங்க.